செந்தாமரை மனிதர்களுக்கு பெறுவதன் டெய்லி உள்ளவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலவெல்லாம் கட்டுக்கட்டாகி நிறைய போட்டு நல்ல பெய்யை புகழ் பெருமைகள் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வட்டத்தில் செல்வம் வாங்கிட்டு நெஞ்சில் மஞ்சள் விழாவிற்கு வழங்குவார்கள். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆற்றோர்கள் அறிஞர்கள் அரசு கல்வார்கள் மாணவர் செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த செய்ய அன்பான வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நீதி ஒளிவிட அதிகார ஒரு ஒரு செய்தி ஜெயித்துக் கொண்டிருக்கும் பொழுது நினைவு சிலையை கை கூடி வந்தம் உண்டு பாரதை உண்டு நினையாத செய்யத்தானே அதுவாக எங்களோடு அனைத்தும் என்னையாள் ஈசன் செய்ய என்னால் போல் நான் இந்த தெரிவிக்க என்பது அதுபோல் நான் இந்த தெரிவிக்க என்பது ஒரு கனவாக இருந்தாலும் என்னை இந்த மேடைகளுக்கு அழகு கற்கலாம் ஈசனாகவும் கடவுளை அடிமை ஏற்று தாங்கி நடித்துக் கொள்கிற கதாபாத்திரத்தில் பொழுதிருக்காது அடிமை மணித்தாசி அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கைகளை தொடர்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு நாடக கலை குடும்பத்தில் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் என் சார்பாகவும் நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்தில் எங்கள் உணவை குடும்பத்தார்களுக்கு தாய்மார்களுக்கு நெய்து நாடுகள் கலை குடும்பத்தில் அருமையான மொழிபடிக்கு அம்மனுடைய சொல்லுங்கள் அதில் பெறக்கூடிய அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கு நாடுகள் கலை குடும்பத்தில் நடிகர் வணக்கம் வணக்கம் பிள்ளை. இந்த நேரத்தில் மக்கள் கூட இருக்கிற பெரிய விஷயம். இந்த இடத்துல மக்கள் கூட இருக்கிற காட்டிலும் இதனை ஒளிப்பதிவாளர்களுக்கு அருமையான ஒளிப்பதிவாளர்கள் என்பது சார்ந்தவர்களுக்கு நாடுகள் கலை குடும்பத்தின் நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். திருவிட்டால் யார் இருந்தால் சிவனி மறந்தால் யார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நாமெல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்க நேரம்
மாடு பாத்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். ஆனா மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா வாரத்தில் 2 முறையாக ஒரு ஆடுகளுக்கு சொல்லி ஒரு வழக்கம். நம்ம அப்படி கட்டாயப்பட்டு வரும்போது அப்படி கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா கதவடி சாமி கூட அந்த கோகுடி எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா சின்னதா நெற்றில ஒரு பொட்டு மாதிரி வச்சு நீட்டி இருக்கக்கூடிய எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய மதில் சொல்லி வச்சிருந்துருவோம். இப்படி வைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் பாருங்க ஒரு மிகப்பெரிய சோம்பேறி என்ன பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தரமாக அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமியார் பார்க்க போனாரு. சாமியாரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா நான் எந்த வேலை வெளியே போக மாட்டேன், அந்த கிராமத்தில் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தரமாக அதுக்கு நல்ல வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாமியாரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு சாமியார் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தினமும் சிவனை மாத்தி சொல்லிட்டு வாங்க, தினமும் சிவனை மாத்தி சொல்லிட்டு வந்து நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கை சிறந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு. இவன் தான் படி சோம்பேறி ஆச்சுல, யாருக்கு நினைச்ச நேரத்தில் அவர் மகன் சொல்லிட்டே இருக்க முடியுமா, ரொம்ப கடுமையான வேலையா இருக்கு, வேற ஏதாவது சுலபமான வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தினமும் பார்த்து வந்து நெற்றிலே வந்து விபூதி படி போட்டுவாங்க, நெற்றிலே விபூதி படி போட்டு நிச்சயமா உங்களுக்கு செல்வம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு. இவன் தான் படி சோதனை ஆயிடுச்சுல, அதெல்லாம் யாரும் காலகாலத்தா எழுதி தூக்கி முடிச்ச பிறகு புல்துறை எங்கேயே பட்டப்பட்டு வர முடியுமா, ரொம்ப கடினமான வேலையா இருக்குது, வேற ஏதாவது சுலபமான வழியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு, நீங்க அதுக்கு தெரிஞ்சு வர மாட்டீங்க, இதுக்கு கேட்பது வர மாட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தினமும் பாத்தீங்கன்னா நெற்றில வந்து விபூதி படி போட்டு வருவாங்க, மற்றவர்கள் வந்து நெற்றில விபூதி படி போட்டு வரக்கூடியவர்கள் முகத்தில் நீங்க முடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு. இந்த சோம்பேறி பாருங்க அதே போல சரி ஏறிட்டாரு. சாமியாருக்கு எப்படி ஆச்சரியம் போச்சு, எப்படி இதுக்கு முன்னாடி சரி ஏற்றிக்க ரொம்ப சுலபமான வழியை சொன்னேன், அதுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது சொன்ன நீங்க இதுக்கு முன்னாடி ஏற்றிருக்க என்னமா விஷயம் சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல இதுக்கு சோம்பேறி சொன்னாரு, ஐயா நான் தங்கி கூட வீட்டுக்கு எடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மண்பாலத்தை உயர்வு இருக்கிறாரு, அவர் தினமும் வேலையை ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா குளிச்சு முழுகி நெத்தி நிறைய பட்டை போட்டு வந்துடுவாரு, விபூதி பட்டை போட்டு வந்துடுவாரு, நான் தூக்கி எழுந்திருச்சு உடனே அவரோட முகத்துல தான் முடிப்பேன், இது ரொம்ப சுலபமான வழிதான், ரொம்ப கடுமையான வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது. ஒரு நாள் மனசுடைய புரியவர் என்ன பண்ற அப்படின்னா மண்பாலம் செய்யணும், மண்பாலம் செய்யணும் அப்படின்னா சிறப்பு சொல்லிட்டாங்க
வரிகளை கவனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் எழுதியிருக்கிறார்கள். என்ன வரிகள் அப்படின்னா, கணிதமாய் மறுமருந்து கைப்படத இன்பம், கணிதகிரின் துணைகளை கிடைப்பதல்ல இன்பம் அப்படி சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் எழுதியிருக்கிறார்கள். நாம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மது அருந்துவது மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சே இருக்கோம். ஆனா அதுலதான் கிடையவே கிடையாது. வேற எத்தனை சந்தோஷமான விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை வெளிநாடு சந்தோஷம் நம்ம மகிழ்ச்சி விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. பிறகு வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, இணையில்லா மலையாளி வாயுமொழியே இன்பம், அவள் இடை சிந்தும் புன்னகையே அழியாத இன்பமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி பேச்சை கேட்க மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் எழுதியிருக்கிறார். ஆனா பல பேர் குடும்பம் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல. மனைவி இன்னைக்கு வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்ன பிரச்சனை? பல பிரச்சனை. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு எப்படிங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படியா நேரம் குளிர் அடிக்கிறீங்க அதனால அப்படித்தான் இருக்கும். அப்படி வேற இருக்கா? இப்பதான் சொன்னேன் அதுல சந்தோஷமே கிடையாது அப்படின்னு. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அது இல்ல இது இல்ல அங்க போகாது இங்க போகாது எதை செய்யாத அதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒளியோ பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள் பேசுறோம். ஆனா அப்படி பேசவே கூடாது. ஏன்னா வீட்டுல ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்பணும் வச்சுங்களே, வீட்டுல இருக்கிற மனைவி சொல்லிட்டு போடுவோம். அது மட்டும் விடாது, வீட்டுல இருக்கிற மனைவிட்ட ஒரு சொந்த தண்ணி வாங்கி குடிச்சு போனோம் அப்படின்னா போற காரியம் வெற்றி அடையும் அப்படி சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஏன்னா நம்முடைய திருமணத்துக்கு முன்பதாக நம்மை பேணி பாதுகாப்பு கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மை பெற்ற தாய் கிட்ட இருக்கு. நம்முடைய திருமணத்துக்கு பிறகு நம்மை பேணி பாதுகாப்பு கடமையும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்றா தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால தாய்க்கு பிறகு தாரம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. அதனால எங்க போனாலும் சரி மனைவியை சொல்லிட்டு போங்க, போற காரியம் வெற்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு மனிதனுக்கு மிக உயர்வான செல்வம் எங்க அப்படின்னா, நாம நினைக்கிறது என்ன அப்படின்னா, மாட மாளிகை கூட கோபுரம் வச்சிருக்க நமக்கு மிக பெரிய செல்வம் அப்படின்னு நினைச்சு நாம நினைச்சிட்டே இருக்கோம். கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுக்கு மிக உயர்வான செல்வம் எது அப்படின்னா அதுதான் மழலை செல்வம். அப்பேற்பட்ட ஒரு செல்வம் இல்லை அப்படின்னா மக்கள் போகாத ஆலயங்கள் கிடையாது, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. இப்படி வரமாக வர வருது. நமக்கு ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னா ஒரு 2 வயது 3 வயது தூக்கி கொஞ்சமே அப்பேற்பட்ட ஒரு குழந்தை நல்ல ஒரு 20 வருடங்கள் நல்ல வாழி முழுக்கத்தோடு அப்படி தூக்கி கொஞ்சம் 8 வருஷம் வாங்கிக்குவோமா? என்னதான் ஏற்றங்களோட மனப்பக்குவம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ஏற்றங்களோட மனப்பக்குவம் வரவே வராது. காரணம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் கேட்காத சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி யாரும் இருக்க கூடாது என்று தெரிந்து கொண்டு ஒரு சின்ன முக்கியமான விஷயம், தயவு செய்து இந்த வாகனங்கள்ல போறவங்க கொஞ்சம் மெதுவா போங்க. எனக்கு இந்த வேகம் இது ரெண்டு அப்படிங்கிற போல எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டிய விஷயம் தான். 2 சக்கர வாகனம் சரி, அது 4 சக்கர வாகனம் சரி, கொஞ்சம் பாதுகாப்பா போங்க. ஏன்னா 2 சக்கர வாகனங்கள் போக தடை செய்து இந்த தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. கைபேசியை பேசிட்டே போகாதீங்க. ஏன்னா நான் கிளம்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்பதாகவே நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்து. காரணம் என்ன அப்படின்னா தலைக்கவசம் ஒரு தலையை பாதுகாப்பு இருக்கும். ரொம்ப கடுமையான சூழ்நிலையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால தயவு செய்து 2 சக்கர வாகனம் தயவு செய்து தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. ரொம்ப அவசரமா கிடையாது, ரொம்ப அவசரமா இருந்தா கொஞ்சம் நின்று கூட பேசிட்டு போங்க. ஏன்னா போற அங்க போய் நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் தாமதமா நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து பொறுமையா இருந்து போங்க. மித வேகம் இருந்து அப்படிங்கிறது தயவு செய்து நமக்கு பின்னாடி உள்ளவர்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நமக்கு மிக பெரிய செல்வம் எப்படின்னா அது வெளியே இருந்து வாகனம் மிகப்பெரிய. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லோருடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா மிக உயர்வானது. வேலைக்கு போறார்களோ இல்லையோ எப்படியாவது வங்கியில ஒரு கடனை வாங்கியாது ஒரு வாகனத்தை வாங்கிறாங்க, ஒரு கைபேசி வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் மிகப்பெரிய செலவாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அப்படி பேசிக்கிட்டே போறக்கூடிய நேரத்துல தான் அப்பேற்பட்ட விருது நடக்கிறது. தயவு செய்து அப்படி யாரும் செல்ல வேண்டாம் என்று அன்படுத்தி விட்டுக் கொண்டு நாங்கள் குறிக்கோள் நாம விடுவது மாதிரி இந்த வனத்துக்கு திட்டம். இந்த அடுத்து வனத்தை பார்த்துள்ள ஆட்கள் நடமாட்டம் சத்தம் எது ஓசை வரைக்கும் தான் இந்த உற்று நோக்குவோம். சத்தம் ஆளும் சோய் அழைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பொருள் சொந்தக்காரி யாராக இருக்க வேண்டும் வாங்கி துள்ளி குதித்து ஓடுகிற இடங்களை பார்க்கிறது கொண்டு போத்துக்கள் இடங்களை பார்க்கிறது கொண்டு இங்க இருக்கு அது மாதிரி இருக்குது. ஆளோட சோ உங்க கால வேற மாதிரி கேட்கிறோம். உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கீங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியம்
உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிடாதே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிடாதே என்ன வந்தாங்களா உள்ள போகும்போது கரண்ட் போச்சு பேட்டரி போடல இனிமேல் தாங்க பேட்டரி ஒரு பேட்டரி அன்பத்தை வாய்வாய் அவர்களுக்கு என் சார்பம் நான் காத்திருக்கக்கூடிய அப்படியா இது உங்க ஊரு இது உங்க ஊரு இது உங்க ஊரு இது உங்க ஊரு பொள்ளாச்சி இருக்கிறீங்களா கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன் அருமையானவர்கள் என் சார்பில் தாங்கக்கூடிய நாடக தனி குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் 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 வானில் அழகாக தெரிகிறது நிலவு அழகாக நிலவு பார்த்து விண்மீன்கள் அழகாக தெரிந்து இருப்பதாக மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்ல மூக்குத்தி அப்படி விட்டுக் கொண்டிருக்கிறது மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்ல மூக்குத்தி இணையாக இந்த வழியாகப்பட்ட ரூபில் இந்த ஒத்தக்கல்ல மூக்குத்தி அப்படி விட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஒத்தக்கல்ல மூக்குத்தி
அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் யாரும் அந்த தூரம் கொண்டு தகவலை சத்தியத்துக்கு முன்பாக ஆன்மைன் எடுத்துட்டு ஆச்சரியமா இருக்கு எனக்கு 2 பேட்டி வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாடகத்துல பாதியில கல்லால் இதயம் வைத்து கடுமையத்தால் கண்ணமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் ராஜம் வைத்து அப்படி இருக்கு கல்ல உருவமைத்து கண்ணக்கோள் கை அமைத்து நல்லவரென்று சிலரை உலகம் நடமாட வைத்ததையா காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமகரின் உருவத்திலே கண்ணுக்கு காதலிலே காமகரின் உருவத்திலே கண்ணுக்கு காதலிலே காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமகரின் உருவத்திலே கண்ணுக்கு காதலிலே காமகரின் உருவத்திலே கண்ணுக்கு காதலிலே கண்ணுக்கு 4 கண்கள் பெற்றவனை